வணக்கம். இது அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும், தினமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியே இந்த விவாதம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன, ஒரு காணொளியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். நீங்களும் தான் அந்த இதில் எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் தவறுன்னு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். நீங்கள் பார்த்த அந்த காட்சிகள் ஒரு போர்க்களம் போல தோன்றிய அந்த காட்சிகள் ஏற்கனவே நீங்கள் இதற்கு முன்பும் கூட செய்தி ஊடகங்களில் பார்த்திருக்கலாம். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள், மாநகராட்சி மன்றங்களில், நகர மன்றங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் நாம் பார்த்தோம். மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கும் மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு அனுப்பக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் அங்கு எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை இது போன்ற சில நிகழ்வுகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இதை வைத்து அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட இயலாது என்றாலும் கூட சட்டப்பேரவை, மாநகராட்சி, நகராட்சி போன்ற நாடாளுமன்றம் போன்றவற்றில் மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏன் மக்கள் நேரலையில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? ஏற்கனவே நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவை, மக்களவை 2 அவைகளிலும் நேரலையாக உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் பார்க்கக்கூடிய வசதியை செய்து கொடுத்திருக்கிறது அரசு. இந்த தளத்தில் மாநிலத்திலும் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை ஏன் நேரலையில் ஒளிபரப்பக்கூடாது என்ற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இதற்கு விளக்கம் அளிக்கும்படியும் தமிழக அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை நிர்வாகம் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த தளத்திலே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஏன் மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஏன் அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையையும் வாய்ப்பையும் மக்களுக்கு வழங்க அரசு மறுக்கிறது என்ற தளத்திலே நாம் பேசியிருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் மூத்த ஊடகவியலாளர் திரு முராரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நேரலையில் நம்மோடு கோவையிலிருந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான டாக்டர் கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். சார், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சட்டப்பேரவை உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற அனுபவம், சட்டப்பேரவை அனுபவம் இரண்டையும் பெற்ற திரு பீட்டர் அல்போன்ஸும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன். நான் அவையிலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் திரு முராரி, மூத்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற முறையில் அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஏன் நேரலையில் ஒளிபரப்பக்கூடாது? கட்டாயம் ஒளிபரப்பணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்னு வச்சிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டுக்கு தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று வந்தது வாஜ்பாய் கேஸ், மற்ற மாதிரி அதே மாதிரி ஓட்டு இருந்து 12 மணி மட்டும்லாம் இருந்தது லோக்சபாவில். டெஃபினெட்லி சிட்டிசனாக இருக்கிறவங்க அவங்க பார்ப்பாங்க. அது லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. மற்றபடி டெய்லி கொஸ்டின் அவர்லாம் வந்துட்டு தான் இருக்குது, அதில் வந்து பார்க்கல. பட் ரைட் டு நோ,
உனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அவங்க என்ன செய்கிறாங்க நடக்கிறதுங்கிறது இப்போ கேட்குறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. இப்போ அது பிளாக் அவுட் பண்ணாங்க. என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அ லாட் டு ஹைட். அவங்களுக்கு சொல்லத்துக்கு வெளிப்படையான தன்மை இல்லை அங்கே. ஏன்னா அங்கே ஜனநாயக மாண்புகள்லாம் வந்து காப்பப்படுதாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா, இவங்களுக்கு டிபேட் எப்படி நடத்துகிறாங்க, யார் என்ன பதில் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து வெளியேற்றினாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வெளிப்படையான வேண்டிய கடமை தான் முடியும். அது அதில் எங்கே சிக்கல் ஏற்படுகிறது என்பதை நிதி காரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நிதி காரணமா என்பது குறித்தெல்லாம் நாம் விரிவாக அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை குறித்தும் கூட பேசலாம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவரிடம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவையில் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏன் அரசு உருவாக்கி கொடுக்க தயங்குகிறது? அதாவது நாடாளுமன்றங்களில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாக்களினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே நேரடி அலையில் வந்து ஒலிபரப்பப்படுகின்ற பொழுது சட்டமன்ற நிகழ்வுகளை மட்டும் நேரடி அலையில் மூலமாக மக்கள் பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை மாநில அரசு மறுப்பது என்று சொன்னால், பொதுவாக இது வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அம்சங்களையே இந்த மாநில அரசுகள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் கணக்கிலே கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியை சார்ந்த மக்களுக்கும் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த தொகுதியை சார்ந்த மக்கள், தமிழகத்தில் இருக்க மக்கள், அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பணியாற்றுகிறார், தங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி எப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளை வந்து எழுப்புகிறார், அதன் மூலமாக தங்களுக்கு தீர்வு வருகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு நேரடி ஒளிபரப்பு மூலமாக தான் இருக்க முடியும். எனவே அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பொதுமக்களுக்கு வழங்காதன் மூலமாக ஒரு ஜனநாயக மாண்பே குலைக்கப்படுகிறது என்று தான் நான் பொருளாக கருதுகிறேன். நான் அடுத்த சுற்றிலும் கூட விரிவாக நேரடி ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று நான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 2011, 12, 13, 14, 15 தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். திரு பீட்டர், அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்ப ஏன் கூடாது என்ற நீதிமன்றத்தினுடைய கேள்வி குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? அதில் வந்து தமிழக அரசுக்கும் சட்டப்பேரவையினுடைய சபாநாயகருக்கும் ஒரு மாற்று கருத்தை இருக்க முடியும் என்றே நான் நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இன்று வந்து நவீன ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய புரட்சியை பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சமூக வாழ்க்கையில், அரசியல் நிகழ்வுகளில், ஏன் சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் கூட இந்த புதிய தொழில்நுட்பங்கள் பல வியத்தகு சாதனைகளை செய்திருக்கின்றன. நான் வந்து 2000 துவக்கத்திலே இந்திய அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குழுக்களுக்கு தலைமையேற்று அமெரிக்க நாட்டிலே பாராளுமன்ற அமெரிக்க சட்டமன்றங்கள், அமெரிக்க மாநிலங்களில் சட்டமன்றங்கள் எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக 11 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுத்து மத்திய அரசு அமெரிக்க நாட்டினுடைய அழைப்பிதழின் பேரில் அனுப்பி வைத்தது. அந்த தூதுக்குழுவுக்கு தலைமையேற்றிருந்த நான் 3 அமெரிக்க மாநிலங்களிலே எவ்வாறு சட்டம் இயற்றுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நான் பார்த்த காட்சி என்னை ஆச்சரியமிட வைத்தது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய இருக்கையிலும் ஒரு கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு இன்டர்நெட் வசதியும் அங்கே செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவைக்குள்ளே வாதிக்கின்ற போது அந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் அவரோடு இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர் ஏதாவது புள்ளி விவரங்களுக்கு தடுமாறினாலோ அல்லது தவறான தகவல்களை கொடுத்தாலோ அல்லது அவர்கள் கருத்துக்கு மாறாக அவர் பேசினாலோ, அவர் பேசுகின்ற போதே அந்த பகுதியினுடைய வாக்காளர்கள் அந்த சட்டமன்ற அவைக்குள்ளே இருக்கின்ற இணைப்பின் மூலமாக அந்த உறுப்பினருக்கு தகவல்களை பெறக்கூடிய அளவிற்கு இந்த ஜனநாயகம் வந்து வளர்ந்திருக்கிறது. இன்று உலக நாடுகளிலே பண்பட்ட ஜனநாயகம் இருக்கின்ற எந்த நாட்டிலும்
பாராளுமன்ற நடவடிக்கைகளை மக்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய தகவலுக்கும் மறைப்பதில்லை. இன்று ஆந்திர கர்நாடக சட்டமன்றங்களிலே கூட 24 மணி நேர அலைவரிசைகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. கர்நாடகாவிலே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு இந்த அதிலும் தனியார் தொலைக்காட்சிகளை உள்ளே அனுமதிக்கிறார்கள். அரசாங்க தொலைக்காட்சி அல்ல, அல்லது சட்டமன்றத்தினுடைய தொலைக்காட்சி அல்ல, அந்த மாநிலத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தொலைக்காட்சி வரிசைகளையும் சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கவர் செய்வதற்கு இன்று கர்நாடக சட்டமன்றம் அனுமதித்திருக்கிறது. அதிலே தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே ஆபாச படம் பார்ப்பதாக அது வெளியே வந்து விட்டது. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரிடம் சென்று இதை போல அந்த நேரடி ஒளிபரப்பை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் முதலமைச்சர் மறுத்து விட்டார். மக்களுக்கு இந்த அவைக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி பங்கேற்கிறார்கள், எந்த கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன தெரிய என்பதற்காக அவர் அதை அந்த தடை உத்தரவை பிறப்பிக்க மறுத்துவிட்டார். நிச்சயமாக இதெல்லாம் இது போன்ற முன்மாதிரிகள் இருக்கின்ற பொழுது ஏன் தமிழகத்தில் மட்டும் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கிறீர்கள். நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மற்ற சட்டப்பேரவைகளிலும் கூட நிச்சயமாக இந்த கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த சுற்றி நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். ஏன் மக்கள் மன்றங்களில் மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களினுடைய செயல்பாடுகளை நேரலையாக அறிந்து கொள்ள அரசு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க தயங்குகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஏன் நேரலையாக மக்கள் பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு வைத்திருக்கிறது. இந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இது போன்ற வசதிகள் மக்களவை மாநிலங்களவையில் இருக்கின்ற பொழுது பிற நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் மட்டும் ஏன் இதை நாம் கொடுக்க தயங்குகிறோம் என்ற தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இடைவேளைக்கு பிறகு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அறிமுகப்படுத்தி நான் விவாதத்திற்குள் செல்கின்றேன். திரு கணேஷ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர், நம்முடைய நிகழார். வணக்கம். திரு மாஃபா பாண்டியராஜன், அவரும் சட்டப்பேரவை உறுப்பினர், அவரும் நம்முடைய நிகழார். வணக்கம் சார். இந்த விவாதத்தில் நான் இடைவேளைக்கு முன்பு பேசியதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் தமிழக அரசு இதற்கான ஒரு தயக்கத்தை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு தரப்பினருடைய கருத்துக்களை மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விஷயத்திலேருந்து கட் பண்ணி எடிட் பண்ணி செய்தி தொடர்புத்துறை அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். மற்ற தரப்பு கருத்துக்களினுடைய மற்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் மக்களுக்கு போய் சேருவதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இல்லை, என்னோட கருத்து இதில் இப்போ 10 வருடங்களாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை இப்போ சேனலில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் கூட லைவ் கிடையாது, அது எடிட்டட் தான். ஆனால் இல்லை லைவ் கிடையாது. அதில் சில நேரங்களில் இருங்க கொஸ்டினோ மட்டும் லைவ்ல இருக்கும். மற்றபடி ஏன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டுவற்றை நீக்கும் உரிமை அவைத்தலைவருக்கு இருக்கு. நாடாளுமன்ற அவைத்தலைவராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற அவைத்தலைவராக இருந்தாலும் லைவ் நீங்க போடுறப்போ எல்லாத்தையும் லைவ் போடுறப்போ அந்த உரிமை அவர்கிட்ட பறிக்கப்படுகிறது. ஏன்னா இது சுயாதிக்கம் மிக்க சட்டமன்றம், நாடாளுமன்றம். இதுல அந்த சுயாதிக்கத்துல அரசின் இன்னொரு அங்கம் தலையிடுறதுன்றது அது வாய்ப்பே கிடையாது அதுக்கு. இப்போ அவங்களே இப்போ சட்டமன்ற சபாநாயகரே லைவ்ல போடுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதை மற்ற யாரும் சொல்ல முடியாது. ஒண்ணு இது உரிமை சார்ந்த விஷயம். ரெண்டாவது, இப்போ 10 வருஷம் நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம் நாடாளுமன்றத்தில், அதனால நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளுடைய தரம் முன்னேறி இருக்கிறதா, இந்த கேள்வியை நான் முன்னால் வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக கடந்த 5 வருடங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்றம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி கம்பேர்ட் டு த ஏர்லியர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா. அதனால இதனால தரம் முன்னேறி விட்டது. அதுல இன்னொரு கருத்து முன்வைக்கலாம். இப்போ நான் என்னுடைய தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினரோ அல்லது மக்களவை உறுப்பினரோ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையாவது குறைந்தபட்சம் என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய தொகுதியினுடைய உறுப்பினர் கணேஷ்குமார்னா அவர் அங்கே பேசியிருக்கிறார், அவர் என்ன பேசினானே என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் என் தொகுதிக்கான பிரச்சனைகளை பேசிக்கலாம், இன்க்ளூடிங் யூ, நீங்க பேசிக்கலாம். அப்போ அஇஅதிமுக சொல்றது இப்ப ஆளும் கட்சி, அது திமுகவா இருந்தால் திமுக, ஆளும் கட்சி என்ன பேசுகிறதோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது மட்டுமே தான் ஊடகங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல? இல்ல, கண்டிப்பா. கேள்வி நேரத்தை லைவ் ரிலே பண்றதா வேண்டாமா என்ற கேள்வியை முன் வச்சிங்கன்னா எனக்கும் கூட அது உடன்பாடு தான். இதுவரைக்கும் தமிழக அரசாங்கமோ
இல்லை ஸ்பீக்கரோ. இதில் வந்து அத்தாரிட்டி வந்து ஸ்பீக்கர் தான். அவர் சட்டப்பேரவை தலைவர் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து நேரடி ஒலிபரப்பு பண்ண அனுமதிக்க மாட்டோம் என்று இது வரைக்கும் அவர் சொல்லலை. சோமயாஜில் இன்னைக்கு சொல்லியிருக்கிற நம்ம அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கிறதும் அரசாங்கத்தை கேட்டுட்டு சொல்றேன். 4 அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கு. அந்த சுயாதிக்கம் அப்படின்ற ஒரு அம்சம், தொழில்நுட்ப அம்சம் இருக்கு, இதுல செலவு எவ்வளவுன்னு இருக்கு. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் செலவுன்றது இதுல பெரிய பொருட்டுன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு, இது செலவு பிரச்சனை கிடையாது, சுயாதிக்கம் சார்ந்த பிரச்சனை. இரண்டாவது வந்து இதனால என்ன அட்வான்டேஜ் வந்துடும், இப்போ வந்து ஃபுல்லா லைப்ரரியிலே வருதுன்றதுனால ஒரு பாப்புலாரிட்டிக்காக சில பிஹேவியர்ஸ் வருமா, இந்த கேள்வியும் வருது. உங்களுக்கு தெரியும் பல நேரங்கள்ல வந்து வெளியே நான் அந்த இடத்துல திரு பீட்டர் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தியிருந்தார். கர்நாடகாவில் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்த கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேரை இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு அது கொண்டு சென்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்தார். அவர் ஏதோ சொல்ல முற்படுகிறார். திரு பீட்டர் சொல்லுங்க. அதாவது நண்பர் பாண்டியராஜனா பேசுறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க வந்து அவருக்கு வந்து நிறைய என்னை விட அதிகமாக உலகம் சுற்றியவர், என்னை விட அதிகமாக உலக நாடாளுமன்றங்களுடைய மரபுகளை தெரிந்தவர், என்னோடு அதிகமாக வரும் தெரியும். அவர் கேட்கிறார், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்லுகிறார், இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்த பிறகு உறுப்பினர்களுடைய பிஹேவியர் வந்து மோர் மெச்சூர்ட் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் என்று வந்து அதை நேரடி அலையிலே காண்பிக்க ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகு அவைக்குள்ளே உறுப்பினர்கள் வந்து மிகுந்த பொறுப்புடனும் மிகுந்த ஆழமான தயாரிப்புடனும் வருகிறார்கள். அதை நான் நேரடியாக பார்த்தேன். யாரும் தேவையில்லாமல் பேசுவதில்லை. இதெல்லாம் யார் பதிவு செய்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய மிக புகழ் வாய்ந்த சபாநாயகர் திருமதி பெட்டி பெத்தனி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதை நண்பருக்கு நான் ஒன்று சொல்லுவேன், பாராளுமன்றத்தில் லைவ் டெலிகாஸ்ட் இல்லைங்கிறார், தவறு. லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவி ரெண்டு அவைக்கும் 2 தனி சேனல் இருக்கிறது. அதுல நீங்க என்ன அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, நோ யுவர் எம்பி, அதாவது உங்களுடைய எம்பியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு 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 அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க அதுல போய் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தினுடைய அவையிலே என்ன பேசியிருக்கிறார் என்று நீங்கள் அதுல போய் பட்டனை தட்டுனா போதும். அவர் கேட்ட கேள்விகள், அவர் கொண்டு வந்த தீர்மானங்கள், அவர் விவாதத்திலே செய்த குறுக்கீடு, அவர் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல பார்க்கலாம். நிச்சயமா. ஆனா திரு பீட்டர் இப்போ இதுல மாஃபா இன்னொரு கோணத்துல திரு பீட்டர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். இதுல திரு பீட்டர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். இதுல இன்னொரு கோணத்தில் திரு மாஃபா பாண்டியராஜன் இந்த வாதத்தை வைக்கிறாரு. மேலை நாடுகளில் அது இருக்கிறது, உள்ளபடியே உண்மைதான், நீங்கள் சொல்வதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நம்ம ஜனநாயகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களுக்கு இது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் தங்களை சில இடங்களில் மிகைப்படுத்தி காட்டிக்கொள்வதற்காக அநாகரிகமான செயல்களை சிலர் கையாளக்கூடும். அப்படி ஒரு அந்த அளவிற்கு நாம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? நம்முடைய ஜனநாயகத்தில் நம்முடைய எங்கேயோ பிரச்சனை இருக்குதா? கடந்த 5 வருஷங்கள்ல பார்லிமெண்ட் எப்படி எங்குச்சு? அவருடைய கருத்து இதுல நீங்க இதுல வந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இதை போன்ற தொலைக்காட்சிகள் வரும்போது நீங்க சொன்னீங்க அநாகரிகம்னு சொல்லி, அந்த அநாகரிகமான நடவடிக்கைகள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நடக்காது. நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் பொதுமக்கள் வந்து விழிப்போடு இருக்கிறார்கள். நீங்க வந்து ஒரு சின்ன நிகழ்வை கூட அவர்கள் மறப்பதில்லை. ஆகவே இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை மக்கள் மன்றத்திலே மரியாதை இழப்பார்கள். அதற்கு நேரடி ஒளிபரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கருவியாக. நான் மீண்டும் வருகிறேன் உங்களிடம் திரு பீட்டர் கணேஷ்குமார். அடிப்படையில் நம்ம அந்த அளவிற்கு பக்குவப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா விஜயகாந்த் அவருடைய பிரச்சனை வந்த பொழுது அவர் நாக்கை துருத்தி பேசினார், கையை நீட்டி பேசினார் என்று அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த சூழலில் அவர் தொடர்ச்சியாக வைத்த வாதம் அப்படிங்கிறது இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு காட்டினீங்க, அந்த பக்கம் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை ஏன் காட்ட மறுக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில், அரசுக்கு ஆதரவான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் நம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாருக்கும் அலோவ் பண்ணுங்க, மற்ற தொலைக்காட்சிகளுக்கு இடம் கொடுங்க. அல்லது அரசு தொலைக்காட்சி முழுமையாக நேரலை செய்திருந்தால் அந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தார். இந்த கருத்தோடு இணைந்து உங்களுடைய பதில்? அது உண்மைதான். அவர் கேட்குற விஷயங்கள் வந்து நியாயமான விஷயங்கள் தான். ஏன்னா மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் அன்றைக்கி அவையில் தான் இருந்தார். அவருக்கும் அது எதிர்பக்கத்துலேருந்து என்ன நடந்தது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது எந்தெந்த வகையில் வந்து வாதங்கள் வந்து அநாகரிகமான முறையில் வைக்கப்படுகிறது என்பதெல்லாம் மக்கள் தெரிந்திக்க வேண்டிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எப்படி செயல்படுகிறேன் என்று தெரிந்து கொள்ள ஒரு உரிமை என்னை வாக்களித்து தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நான் பல விஷயங்களை பேசியிருப்பேன், பல விஷயங்கள் அரசுக்கு எதிராக பேசியிருப்பேன். அரசுக்கு எதிராக பேசுகிற விஷயங்கள் எதுவுமே ஒன்று கூட வர்றதில்லை.
ஏன் காரணம் என்று சொன்னால் இவங்க சொல்கிறாரு அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்கன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது அவங்களுடைய உரிமை. அதற்காக எதுவுமே பேசக்கூடாது என்ற ஒரு சர்வாதிகார முறை இருக்கிறது இல்லையா? அந்த சர்வாதிகார முறையை வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இதுதான். இதற்கு இன்னொரு விஷயமும் சாட்சி சொல்லணும்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு தடவை கொண்டு வரப்பட்டது. அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு விதிமுறை கொண்டு வந்து 4 நாள் தான் இருந்தது. 4 நாட்கள்லேயே அது வந்து பின்வாங்கப்பட்டு விட்டது. அது என்ன காரணம் ஏது காரணம் என்று சொல்ல இது இல்லை. ஆனால் அவையில் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட விவாதங்கள் நடைபெறுகிறது, ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு மாற்றம் என்பது மரியாதைக்குரிய உறுப்பினர் கேட்ட மாதிரி 1 நாளில் 2 நாள்லாம் மாற்றம் வராது. மக்கள் வந்து புரிந்து கொண்டு அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்க ஆரம்பித்து வாக்களிக்க ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக ஒரு புது மாற்றம் நிச்சயமாக வரும். அது நேரலை உதவும். முதல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார், அது எதிர்மறை கருத்துக்களுக்கே இடம் இல்லாமல் சபாநாயகர் சரி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அதுதான் உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமாக நான் 50 வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து 25 வருஷம் நேரடியாகவே நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ என்ன ஆகுன்னா அவை குறிப்பிலையும் நீக்கிறாங்கன்னா அன்பர்மெண்டரில் ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். உடனே இவங்க சொன்னாங்கன்னா ஐம் பீங் வெரி பிளெயின், ஸ்பீக்கர் டேக்ஸ் கியூ ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர். அவன் சொன்னான்னா உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதுதான் அங்கே நடக்கிறது நடைமுறை. அவங்க இம்பார்ஷியல் அவங்க சொல்லுவாங்க அந்த கட்சி விட்டு விலகிடணும், நியூட்ரலாக இருக்கணும். அதெல்லாம் நடக்கலை. பார்ட்டிசனாக தான் இருக்காங்க எல்லாருமே. தட் இஸ் ரியாலிட்டி. இப்போ பழைய சமயம் எனக்கு என்ன ஆகுனா நான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சோம், தென் கெட்ஸ் இன்டு தி ரெக்கார்ட். அப்போ நாங்கள் எடுத்து எழுதுவோம். அப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து இவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்ல வெளியில் சொல்கிறத போடக்கூடாது, யூ ஹேவ் நோ ரைட்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம். மீடியாங்கிறது நீ டிவி மட்டும் சொல்லாதீங்க, பிரிண்ட் மீடியாவும் ஆல்சோ பிளேட் அ ரோல் இன் ஹைலைட்டிங் தி ரோல் ஆஃப் தி அப்போசிஷன். இதுதான் இப்போ பிரச்சனையே. இது இப்போ வந்து வெளிப்படையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, பாதி சமயம் வந்து இவன் கை தட்டின்னு ஜால்ரா போடுறதுலேயே போயிடுது. இதெல்லாம் வெளியில் தெரியும். அரசிற்கு கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களை கூட இதெல்லாம் வெளியில் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை நீக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம். திரு கிருஷ்ணசாமி, இந்த இடத்தில் இங்கே இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் இருப்பது போன்ற ஒரு அரசியல் சூழல் இங்கே இல்லை. தன்னுடைய தலைமையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது இன்னும் தன்னை ஒரு கதாநாயகனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ சில நேரங்களில் யாரும் அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரு மாஃபா வைக்கிறார். உங்களுடைய கருத்து? அது முழுக்க முழுக்க தவறானதுங்க. அதாவது ஒரு அரசு முழுமையாக ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்றாலே சட்டமன்ற நிகழ்வுகள் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அரசு வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியும். என்று சொன்னால் ஒரு சட்டமன்றங்கள் தான் சட்டங்களை இயற்றக்கூடியவர்கள், மக்களுக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய இடங்கள். இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தொகுதி அல்லது பொதுவான பிரச்சனைகளை பேசுவதற்கு எழுந்து உடனேயே அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்று பேரவைத் தலைவர் சொல்லுவதும் அதை எதிர்த்து சட்டமன்றத்திலே இருந்து வெளியிடப்பு செய்வதும் ஏன் வருகிறது என்று சொன்னாலே தாங்கள் எதற்காக இந்த சட்டமன்றத்தில் எழுந்தோம், என்ன பிரச்சனை எழுப்பினோம் என்பதே மக்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுதுதான் ஒரு வெளியிடப்பு செய்ய வேண்டிய நிலைக்கோ அல்லது வேறு கூச்சல் குழப்பமான நிலைக்கோ வந்து போக வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே ஒரு நாகரிகமான ஒரு ஜனநாயக ரீதியான சட்டமன்ற நிகழ்வுகள் அரசு 100க்கு 100 வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற நிகழ்வுகள் முழுமையாக நேரடியாக ஒலிபரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. எனவே அதை தெரிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் இது ஏதோ ஒரு ஹீரோயிஸ்டுக்காக சில பேர் செய்வார்கள். தொடர்ந்து எந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. மக்கள் இப்பொழுதெல்லாம் வந்து ஏமாளிகள் கிடையாது. யாராவது ஒருவர் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அது போன்ற செயலில் ஈடுபடுவார்கள் யாரால் நிச்சயமாக அதை மக்களே வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இருக்குது, அவங்களே இப்போ அவர் சொன்ன இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கௌண்ட் சட்டம் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்காக பேசக்கூடிய இதுவரையிலான உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை வாங்கிட்டு வரேன் திரு மாஃபா அவரிடம். அவருக்கு சொல்ற நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கான கேள்வி அவரிடம் வந்து அதை நான் இன்னொரு கோணத்தில் உங்களிடம் கேட்கிறேன். நான் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வேன் அல்லது நான் வந்து பொறுப்பற்று நடந்து கொள்வேன் அப்படிங்கிற அச்சம் இருக்குன்னா அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டுமா, அதற்காக அதை ஒளிபரப்புவதை நிறுத்த வேண்டுமா? 2 கேள்வி. ஒரு உறுப்பினர் இப்போ நாம நீங்க வருவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கின பொழுது ஒரு காணொலியோடு தான் தொடங்கினோம். அந்த காணொலியில் 3 விஷயங்கள் நம்ம இடம்பெற்றதும் இடைவெளிக்கு பிறகு வேண்டுமானால் நம்ம அதில் மீண்டும் கூட அதை பார்க்கலாம், முடிஞ்சா இப்பயே கூட பார்க்கலாம். அந்த 2வது காணொலியை மட்டும் விஜயகாந்தை தவிர மற்ற 2வது காணொலியும் 3வது காணொலியும் மீண்டும் கூட ஒரு முறை போடுங்க, நாம அதை மையப்படுத்தி பேசலாம். 2வது காணொலியை மட்டும் இது இப்போ நேற்று நடந்த விஷயம் நல்லது போதும். இப்போ இதனுடைய நீட்சியாக இன்னும் சில காணொலியை கூட பார்த்தோம். இங்க அத்துணை கேமராக்களும்
அங்க வந்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்த பிறகும் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. கேமரா நம்ம கண்காணிக்கிறது அப்படிங்கிற அச்சமின்றி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கையும் நாம பார்க்க முடியுது. இங்கே தலைமையை திருப்திப்படுத்தக்கூடிய போக்கோடு தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்களையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ திருந்த வேண்டியவர்கள் இந்த உறுப்பினர்களா அல்லது இதற்கான இதை ஒளிபரப்பிய ஊடகங்களா? இல்லை, இதை ஒளிபரப்பிய ஊடகங்கள் அவங்க கடமையை தான் செஞ்சிருக்கிறாங்க. நான் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னதுலேயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும், அதில் வந்து எனக்கு உடன்பாடு தான். என்னோட கேள்வியெல்லாம் இந்த விஷயத்தில் இப்போ பாராளுமன்றத்தில் 10 வருடங்களாக இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் இருக்குன்றாங்க. அட்லீஸ்ட் லைவா கேள்வி நேரத்தை ஒளிபரப்புறாங்க, மற்றதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இதனால் பாராளுமன்ற விவாதத்தின் தரம் உயர்ந்ததா? இதான் நான் கேட்கிற கேள்வி. இவங்க சொல்றது எல்லாமே வந்து பாராளுமன்ற விவாதத்தின் தரம் உயர்ந்தது ஒரு விஷயம், அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்தாலும் தரம் உயர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற வாதம் கேரளாவில் நீங்க kerala.gov.in அடிச்சீங்கன்னா முதலமைச்சர் தன்னுடைய அறையில் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக தான் எங்க உட்கார்றோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன கோப்புகள் கையில் தொடுறோம் அனைத்தும் நேரலை. நீங்க சட்டப்பேரவை கூட விட்டுருங்க, அவருடைய அலுவலகத்தில் அவர் உட்கார்ந்து இருப்பதில் முதற்கொண்டு யார் அவரை சந்திக்கிறார்கள் நீங்க எப்போ வேணாலும் அந்த வெப்சைட்ல போய் எடுத்தீங்கன்னா முதலமைச்சர் எங்க போறார். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக அந்த வெப்சைட்டை பார்க்குறேன், அவர் ஒரு தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அதை காட்டிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் என்ன செய்கிறார், யாரோடு பேசுகிறார், அனைத்தும் நேரலையாக அங்கே கண்காணிக்க முடியும்னு சொன்னார். அவருடைய அலுவலகம் வரை ஏன் சட்டப்பேரவை நிகழ்வுகளை மட்டும் கண்காணிக்க முடியாது? சார் இங்க பாருங்க, கேரளால சட்டமன்ற பேரவையை ஓமானமா காட்டி தமிழகத்துல ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்றதே தவறுன்னு நினைக்கிறேன். அந்த கேரள சட்டமன்றத்தில் நடந்த மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப காங்கிரஸ் அரசாங்கத்துல அந்த சீஃப் மினிஸ்டரே வந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறேன்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்ன அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தது. அதனால வந்து தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இப்ப அந்த ஆட்சியில கிடையாது. சட்டமன்ற பாருங்க, டெலிகாஸ்ட்னால அந்த விவாதங்களின் தரம் உயரும் என்ற வாதம் அதுல நான் உடன்படல. ஆனால் அவர்கள் தரத்தோடு செயல்படுகிறார்களா இல்லையா என்பதையாவது மக்கள் தெரிந்து கொள்ள முடியுங்கிறது. நான் திருப்பி ஒரு ஆப்ஷன்ல நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பேசினால் அவர் சொல்வது நான் வந்து அங்கே நாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை என்பது என் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் எதிர்த்தரப்பும் அவ்வாறு செயல்படவில்லை. இங்க ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பாகுபாடோடு பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் யார் சரி தவறு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மட்டுமே அந்த செயல்பாடு இருப்பதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போகிறேன். திருப்பிட்ட நிச்சயமா ஒரு சிறிய இடைவெளிக்கு போய்விட்டு அவருக்கான கருத்தை உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். திருப்பிட்ட ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை நேரலையில் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசு ஏன் தங்குகிறது பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஏன் மக்கள் நேரலையாக கண்டுகொள்ள அரசு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க தயங்குகிறது என்ற தரத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பீட்டர் சொல்லுங்க, அவருக்கான மறுப்பு ஏதோ சொல்ல முற்பட்டீர்கள். அதாவது நண்பர் மாஃபா வந்து 2 கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒன்று வந்து தரம் உயர்ந்துள்ளதா பாராளுமன்றத்தில்னு கேட்டிருக்கார். நான் அவருடைய தகவலுக்காக வேண்டி சொல்லுவேன், இந்த நேரிடை ஒளிபரப்பு வந்த பிறகு பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்தில் வந்து பங்கேற்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது உதாரணமா முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல கேள்வி நேரத்தினப்போ பாராளுமன்றத்துக்குள்ள யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கின்ற உறுப்பினர் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இன்று இந்த நேரடி ஒளிபரப்பு வந்த பிறகு இந்த கேள்வி நேரத்தின் போது எல்லா உறுப்பினர்களும் அவையில் இருப்பதை அவர்களுடைய தொகுதி எம்பிக்கு மக்கள் பாக்குறாங்க. உங்களை காணுமென்னு கேக்குறாங்க. வந்தா நீங்க கேள்வி நேரத்தின் போது எங்க போயிட்டீங்க அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய அளவினால எல்லா உறுப்பினர்களும் போறாங்க. 2வது ஒண்ணு, ஒரு அதிகாரம் சிறப்பதிகாரம்னு மாஃபா சொல்லுறார். நான் சொல்லுவேன், மக்களுக்கு மிஞ்சிய மக்களுடைய நலன், மக்களுடைய விருப்பம், மக்களுடைய உரிமை, இதற்கு மிஞ்சிய ஒரு அதிகாரம் ஜனநாயக அமைப்பிலே குடியரசுத் தலைவருக்கு கூட கிடையாது. சபாநாயகருக்கு எல்லாம் அந்த அதிகாரம் இருப்பதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுகின்ற வழி. ஆகவே கேரள சட்டசபை சபாநாயகருக்கு இருக்கின்ற அதிகாரம், ஆந்திர சபாநாயகருக்கு சட்டமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரம், கர்நாடக சட்டமன்றத்திற்கு இருக்கிற சபாநாயகருக்கு அதிகாரம்,
தமிழக சபாநாயகருக்கும் சட்டமன்றத்திற்கு மட்டும் இல்லை என்று சொல்லுவது, நீங்க கேரள சட்டசபையை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சக பெண் உறுப்பினர் நடந்து கொண்ட விதத்தை வந்து தொலைக்காட்சியில வந்தது எவ்வளவு பெரிய நல்லது என்று சொன்னால், அடுத்த தேர்தலின் போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு நிற்பார் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காட்சியை தொலைக்காட்சிகள் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு காண்பித்து அவரை நிராகரிப்பதற்கான ஏற்பாட்டை செய்யும். அந்த மாறல் பயம் இருக்கும். ஆகவே இந்த ஒளிபரப்புகள் கண்டிப்பாக அவசியம். நிச்சயமா. திரு கிருஷ்ணசாமி, ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பதை தாண்டி இந்த அதிமுக திமுகவை தாண்டி பரவலாக தேர்தல் நேரங்களில் திமுக அல்லது அதிமுகவோடு கூட்டணியில் பங்கு வகித்த கட்சிகள் சட்டப்பேரவையில் அவர்களும் கூட அங்கே அவர்களோடு முரண்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான் இது போன்ற குரல்களை அதிகமாக ஒலிக்கிறார்களோ, மற்ற நேரங்களில் அவர்களோடு கூட்டணி, நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா கட்சிகளும் இணைத்தே கேட்கிறேன், கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அந்த ஆட்சியில் அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான குரல்களாகத்தானே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மற்ற கட்சிகளை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தலும் அதுபோன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை எப்பொழுதும் ஏற்படுத்தியே கிடையாது. நாங்கள் அதிமுகவினுடைய கூட்டணியில் வெற்றி பெற்று வந்த பொழுது, அதிமுக கூட்டணியிலே நெருக்கமாக இருந்த பொழுது, அவரோடு மிகவும் அந்யோன்யமாக இருந்த பொழுதுதான் தமிழக சட்டமன்றத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி எழுப்பியிருக்கிறேன். பரமக்குடி சம்பவமானாலும் சரி, அதே போல 3 தமிழர்களை உயிர்காக்கக்கூடிய சம்பவமானாலும் சரி, ஈழத்தமிழர் மக்களுக்காக தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சம்பவம் எதுவாக இருந்தாலும் வந்து கூட்டணியிலே வெற்றி பெற்றோம், கூட்டணியில் நட்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகளிலே இருந்து விலகி சென்ற வரலாறு கிடையாது. எனவே கூட்டணி இல்லாத போது ஒரு கருத்தை சொல்வது, இருக்கின்ற போது ஒரு கருத்தை சொல்வது என்பது வந்து எனக்கோ எங்களுடைய கட்சிக்கோ என்றுமே அந்த எண்ணமோ அந்த நடைமுறையே கிடையாது. எனவே அந்த கேள்வி எங்களுக்கு பொருந்தாது. மற்றவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. பொதுவாக வந்து இந்த நேரடி ஒளிபரப்பு கூடாது என்று பெரும்பாலும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், எங்கே அதாவது வந்து கொத்தடிமைகளாக இருந்து கொண்டு சிலேவரி சிஸ்டம் ஒன்று சட்டமன்றத்துக்குள்ள இருக்குது. பாராட்டக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடியவர்களை வெளியேற்றுகின்ற ஒரு மோசமான போக்கு அன்டெமோக்ராட்டிக் மெத்தட் இங்கே இருக்குது. இது வெளியே அம்பலமாயிரும் அப்படிங்கிறத கண்டு அவங்க அச்சப்படுறாங்க. அதாவது வலுவான சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகள் தன் ஆட்சிகளுக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தால் அது வெளியே தெரிந்துவிடும் என்ற அச்சம் ஆளுங்கட்சி இடத்திலே நிலவுகிறது. அதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்றபடியா அவர்களுக்கு வந்து பணம் இல்லையோ அல்லது வந்து சட்டமன்றம் எல்லா விதமான அதிகாரங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. சொன்ன ஒரே விஷயம் வந்து இன்னைக்கு இந்த 4 வருடம் சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 67% இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சட்டமன்றத்தில் பேச எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 36%. இது அண்ணனுக்கும் தெரியும். ஆனா மிச்சம் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது வந்து ப்ரொபோர்ஷனட்லி அதிகமான டைம் தான். இது உண்மையான விஷயம். அதே நேரத்தில் ஜனநாயக மாண்புகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன அந்த மாதிரிலாம் சொல்ற அளவுக்கு கிடையாது. இங்க வந்து நீங்க சொன்ன ஒரு சிறிய கேள்வி. இப்போ நீங்க நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கும் கூட ஒரு விஷயம் புரியும். எதிர்க்கட்சிகள் மிக வீரியத்தோடு இன்றைக்கு காங்கிரஸ் மிக குறைவான எண்ணிக்கையிலான இடங்களை கொண்டிருந்தாலும் கூட 44 இடங்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து அங்கே குரல் எடுத்துக் கொண்டிருந்தால் அவையை ஒத்தி வைக்கிறார் சபாநாயகரை தவிர அவர்களை அவை காவலர்களை வைத்து வெளியேற்றக்கூடிய நிகழ்வு இந்த ஜனநாயகம் சட்டப்பேரவையில் ஏன் இல்லை? ஒரு கூட 2 கேள்விகள் கேட்டால் அவர்களை மிக ஆவேசமாக தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களுக்கு செல்வது அல்லது அவர்களை தூக்கி வெளியில் வீசுவது அப்படிங்கிற அவை காவலர்களை கொண்டு அவர்களை அப்புறப்படுத்துவது என்பது போன்ற ஒரு போக்குகள் சட்டப்பேரவையில் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கக்கூடியது. நான் இந்த அதிமுக சொல்ல எல்லா கட்சிகளும் இந்த போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது எந்த விதத்தில் ஜனநாயகம்? இல்ல அது ஜனநாயகம் இல்ல. அதுதான் இது இருந்துச்சுன்னா மக்களுக்கு தெரியும் இல்லையா? கிருஷ்ணசாமி சொன்னதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, இப்ப 2 பேர் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இல்லைங்கிறது அவர் இதைத்தான் சுட்டி காட்டுறாரு. பாமக இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல 5% டைம் எடுத்து பேசியிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அதிகமான பேச்சு வந்து அவங்க தான் பேசுறாங்க. சரி, அது அவங்க ஆனா எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா கேள்வி, 5% நாங்க பேசியிருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நாங்க பேசியிருப்பது 1% தான் இருக்கும். மீதி 4% என்னவென்று சொன்னால் அந்த அமைச்சர் கொடுத்த பதில். இதை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நேரத்துல சேர்த்துப்பாங்க. இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நேரம் சேர்த்துக்கும் பொழுது ப்ரொபோர்ஷனேட் கணக்கு
பார்க்கும்போது அதிகமாக 36% என்று சொன்னால் 36%ம் அவங்க மட்டும்தான் பேசியிருப்பாங்க, வேற யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய சதவீதத்தை நீங்க இது வந்து நாங்க வைக்கிற வாதம், இது வெளிப்படையா யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? இவர் சொன்னாரு நான் பதில் வாதம் வைக்கிறேன், இதே அவையில 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர் வைக்கிறாரு நான் பதில் வாதம் வைக்கிறேன், இது உண்மை என்று எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. அடிப்படையில் 2 கேள்வி திரும்ப இல்ல, அடிப்படையில் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இங்கே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நான் இதுக்கு முன்பு நடந்த சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கே அவையை ஒத்திவைக்கிறார் சபாநாயகர் ஒன்று. இங்க இடைநீக்கம், அந்த அவையை ஒத்திவைப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது இப்போ நில சீர்திருத்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து அவர்கள் பேசுறாங்கன்னு சொன்னா அங்கே தான் முரண்படுகிறார்கள். ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சு, அந்த சண்டை முடிஞ்சு 5 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் காங்கிரஸ்காரர் யார் எதிர்த்து பேசினாரோ அவர் பாஜகவினுடைய அமைச்சர் பக்கத்துல இருந்து பேசிக்கொண்டு விவாதித்துக் கொண்டு ஆலோசித்துக் கொண்டு இந்த பக்கம் வரக்கூடிய காட்சிகளை மக்கள் பார்க்கிறார்கள். இங்க இந்த மாதிரியான சூழலே இல்லை. சண்டை வருவதற்கான காரணம் என்பது தனிப்பட்ட அரசியல் தாக்குதலாகத்தானே இருக்கிறது. இல்ல இங்க பாருங்க, இப்போ மக்கள் எந்த பிரச்சனையும் வரலையே, அப்ப மக்கள் பார்த்தா தெரியும் இல்லையா சார்? ஒண்ணு மட்டும் கேட்கணும், மனச்சாட்சி உள்ள எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றை ஒத்துக்கிடணும், எல்லாரும் உட்பட. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து முன்னால வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் நான் உட்பட, நான் ஒரு 2 வருஷம் வந்து அதிகமா வந்து தேமுதிகல பேசினா நான் தான் பேசியிருப்பேன். ஆனா வந்து அந்நியாரம் கூட அம்மா வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவாங்க. நான் பேசுறப்ப ஒரு முதல் வாட்டி நான் பேசினப்ப 6 வாட்டி எந்திரிச்சு பதில் சொன்னாங்க. ஓகே, ஒரு சாதாரண ஃப்ரெஷ் சட்டமன்ற உறுப்பினருக்கு 6 வாட்டிக்கு எந்திரிச்சு பதில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன். சரி, திமுக உறுப்பினர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய முதலமைச்சர் பதில் அளிக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது ஒன்று, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது ஒன்று. இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. நான் அடுத்த விவாதத்துக்குள்ள போறேன். இன்னொன்று, அதுக்கு முன்னாலே நீங்க வந்து சார் சொன்னது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக மாண்புகள் தமிழகத்துல இந்த 4 வருடங்களில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல இருந்ததை விட கடந்த 5 வருஷத்துல கலைஞர் நினைஞ்சிருப்பாரு, எந்திரிச்சு ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அந்த கேள்வியை டைவர்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது மாதிரி கிடையாது. சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம், இவர் வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு, நான் அதோட கவர் பண்றது 25 வருஷம் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா கலைஞர் வந்து எதுவாக இருந்தாலும் அவர் மாற்றுக்கிறதுக்கு போக மாட்டார், ஏற்றுனதா சரித்திரமே கிடையாது. ஆனால் அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். டிபேட்டில் போய் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லி ப்ளீஸ் நான் பேசி முடிச்சிடுறேன், ½ an hour பேசினா கூட அலோவ் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுவார். இங்கே எப்படின்னா குறுக்கீடுகள், மறுப்பு, நீ சொல்கிற தகவலாக தான் தகவல் ஒப்பீனியனில் எப்படி ரைட் ஆர் ராங் இருக்க முடியும்? அவர் ஒப்பீனியன் ஒன்று சொல்கிறாரு, நோ அது தவறான தகவல். இப்போ லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குன்னா அது தவறான தகவல், அது உடனே சாட்டிஸ்டாக்ஸ் கொடு. ஜென்ரல் இம்ப்ரெஷன் சொன்னா உடனே தவறான தகவல், மிஸ்லீட் பண்ணுறீங்க. இப்படி போட்டு அவங்க பேச விடாமல் பண்ணுறது, இதுதான் குறுக்கீடுகள். இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து நேராக பார்க்குறேன். இது வந்து பின்னாடி இருந்து உடனே ஜால்றா தட்டல் கட்டால், இப்படி தான் சார் நடக்கிறது. இல்லை வந்து மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் உடனே குறுக்கீடு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு வரும்போது பேசினா ஆரோக்கியமான அரசியல். திரு பீட்டர் அவர்கள் ஏதோ சொல்ல முடியும், அவருடைய கருத்தை கேட்டு நான் மீண்டும் அவங்கள மாதிரி சொல்லுங்க பீட்டர். அதாவது மாஃபா வந்து என்ன சொல்றாருன்னா, அப்போசிஷன் கொடுக்குற டைம் வந்து இஸ் இட் எ சேரிட்டி? அது என்ன தர்மமா? அது நீங்க வந்து ஜனநாயகத்தினுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன தெரியுமா? the ruling party has got a right to rule, the opposition has got a right to be heard. நீங்க ஆள்வதற்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. இதுதான் வந்து எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள அடிப்படையான ஜனநாயக பாரம்பரியமான தத்துவம். the government may be yours but the house is ours. அதுதான் ஜனநாயகத்தினுடைய ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இருக்கு. இரண்டாவது, the law making process எப்படி நடந்தது என்று ஜனங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு மசோதா நிறைவேற்றுகிறோம், அதிலே வந்து பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன, பல்வேறு மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள். ஒரு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வரி உயர்த்துகிறோம், அந்த வரியினுடைய உயர்த்துவதால் அந்த ஒரு சாராருக்கு வந்து ஆதாயம் இருக்கலாம், இன்னொரு சாராருக்கு பாதிப்பு இருக்கலாம்.
இந்த இரண்டு குரல்களையுமே கேட்க வேண்டிய கடமையும் உரிமையும் மக்களுக்கு உண்டு. ஆகவே இந்த சட்டம் இயற்றும் ப்ராசஸ்ல மக்களை நேரடியாக இணைப்பதற்கு இது வழிவகுத்து செய்யும். நான் வரேன், மீண்டும் உங்களிடம் வருகிறேன். ஒளிபரப்பு மீண்டும் வருகிறேன் திருப்பிட்டார் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி. இப்ப அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்த 4 ஆண்டுகளாக அஇஅதிமுகவின் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் வந்து அமர்ந்தாலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டு அவர் அதற்கு பதில் அளித்திருக்கிறாரா? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிக நேரம் கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு கருத்தை மாஃபா வைக்கிறார். நீங்க அந்த மாதிரியான பேசிய கருத்துக்கள், நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன், அதுல முக்கியமான இந்த கேள்வி கேட்டேன், ஆனா மக்களுக்கு போய் சேரல, இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவே முடியாம போயிடுச்சு ஊடகங்களின் வாயிலாக, ஏன்னா பதிவு செய்யப்படல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் இது? சரி, அதாவதுங்க சகோதரர் மாப்பா ஆண்டியராஜன் அவர்கள் சொன்னாங்க முதலமைச்சர் வந்து அமர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆவலோடு காத்துக்கணும். அது அவருடைய மண்ணிலிருந்து அவர் அப்படி சொல்கிறாரு. முதல்ல வந்து எதிர்க்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது கொஞ்சம் மாறுபட்ட கருத்து சொன்னாலும் கூட இம்மீடியட்டாக கோபத்தோடு தான் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு காவல் மானியத்தில் ஒரு பிரச்சனை வருது. அதில் நான் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய காவல் ஆய்வாளர்கள், அதே போல் டிஎஸ்பிக்கள் பணியிடங்களில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு போதிய சதவீதமான இடஒதுக்கீடுகள் அளிக்கப்படவில்லை, மிக மிக குறைவானவர்களே இன்ஸ்பெக்டர்களாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன உடனே சடனாக எந்திரிச்சு கோவப்பட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறது தவறானது. காவலர்களுடைய எண்ணிக்கையில் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ், அவங்க தான் ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1200 காவல் நிலையத்தில் மிக குறைவாக இருக்குதுன்னு சொன்னால், எடுத்த உடனே காவலர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஆர்டினரி சிப்பாய்ஸ் மாதிரி அதில் வந்து 18% மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு நான் பின்னால் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இல்லை, அவர் கேட்ட கேள்வி வேறேன்னு மினிஸ்டர்ஸை சொல்கிறாங்க. நான் எந்திரிச்சு பதில் சொல்கிறதுக்கு என்ன அனுமதிச்சாங்களா? அனுமதிக்கலை. அப்போ நான் வாக் அவுட் பண்ண வேண்டிய வந்துருச்சு. இதே போல தான் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதை பற்றி 2012-13 ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ரைஸ் பண்ணேன். அவை குறிப்பிலேயே விடலை, மாறி அன்று வைகை செல்வன் அமைச்சராக இருந்தார், என்னை கிண்டல் செய்வது கேலி செய்வதாக இருந்தாங்களே தவிர ஆதாரபூர்வமாக ஆர்கியூ பண்ணவே இல்லை. இந்த இடத்துல தான் நான் வரேன் டாக்டர். அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. வரேன் டாக்டர், என்னை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் தான் குறியாக இருந்தாருங்கிற ஒரு வார்த்தையை ஒரு உறுப்பினர் வைக்கிறான்னு சொன்னால், கிண்டலும் கேலியும் செய்வதற்கு மாமன் மச்சான் உறவுகளா? அது என்ன கல்லூரியா? அது ஒரு சட்டப்பேரவை, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, ஆத்திரமூட்டுவது, அதன் பிறகு அவர் கோபப்பட்டால் அதை மட்டும் பதிவு செய்து மக்களிடம் காட்டுவது, மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு இமேஜ், அவருக்கான ஒரு பிம்பத்தை உடைப்பது, இது என்ன மாதிரியான அரசியல்? இதை உடைப்பதற்கு நேரலை உதவும் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. சார், என்னை பொறுத்த வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு என்பது இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் சபாநாயகருடைய அதிகார வரம்புக்குட்பட்டு கண்டிப்பா இதை வந்து விருப்பு இல்லாம எல்லா மீடியாவுக்கும் கொடுக்கணும்ன்றதுல எனக்கு உடன்பாடு தான். கேள்வி நேரம் போன்ற இடங்களை நேரடி தொலைக்காட்சியும் அனுமதிக்கலான்றதுதான் என்னோட கருத்து. இதுல இதுவரைக்கும் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் இதுவரைக்கும் இதுல ப்ரோவாவோ ஆன்டியாவோ முடிவுகளை தான் அறிவிக்கல. டிலே ஆகுறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. நான் 3 வருஷம் ஆச்சு இந்த கேஸ் போய், இன்னும் வந்து டிலே ஆகிட்டு இருக்குன்னு அவங்க கருத்து. என்னோட கருத்து வந்து வெளிப்படைத்தன்மை வேணும். அதே நேரத்தில் சபாநாயகருடைய மாண்பினை, அவருடைய சுயாதிக்கத்தை பாதிக்காத அளவுக்கு இது இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றம். நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது பாராளுமன்றத்தில் 5 வருஷத்தில் இருந்த ப்ரொடக்டிவிட்டி என்ன, இன்னைக்கு நம்ம இந்த 4 வருஷத்தில் சாதிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகமாக பண்ணியிருக்கோன்றது என்னோட நம்பிக்கை. இந்த நான் நாடாளுமன்ற நிகழ்வுகளை சில நேரங்களில் கவனிக்கின்ற பொழுது நான் பார்த்த சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு திமுகவினுடைய திருச்சி சிவா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அங்கே தற்காலிக சபாநாயகராக அங்கே அமர்த்தி வைக்கப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் மாநிலங்களவையில். அப்போது அவர் மிக கடுமையாக பேசுவார், மிக கடுமையாக இருந்துச்சு, அவர் தரப்பு நியாயங்களை பேசிகிட்டு இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய குரியன் குறுக்கிடுவார், இல்லை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் இதை பேசாதீங்க, நான் உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன், இவரை எல்லாம் பேசி முடிக்கிறார். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இவர் அதே இடத்துல போய் உட்கார்றார், இவர் அந்த அவையை நடத்துறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு உறுப்பினர், அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமான மரியாதை, அங்கே இருக்கக்கூடிய பார்வை, கருத்துக்களால் மாறுபட்டிருந்தாலும் கட்சிகளால் மாறுபட்டிருந்தாலும்
மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருக்கக்கூடிய அந்த நாகரிகம் சட்டப்பேரவையில் இல்லாமல் போனதற்கான தவறு அது மக்கள் மத்தியில் போச்சுன்னா, மக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் வேறு வழியின்றி நாம் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படுங்கிறதா அவருடைய தொடர்ச்சியான வாதம். இல்லை, அந்த அடிப்படையான பேசிக் காம்ரேடரி நீங்க சொல்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நட்பு என்பது பெருமளவில் நம்ம சட்டமன்றத்தில் இருக்கு. அதான் நிஜம். நீங்க வந்து திமுக அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கல்ஃப், அது வந்து இந்த சட்டமன்றத்தினால் நடந்த விஷயம் கிடையாது. 40 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம தவிர்த்து பார்த்தால் மற்றபடி ஒரு பேசிக் காம்ரேடரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது சட்டப்பேரவையில் அப்படிங்கிற ஒரு சட்டப்பேரவையில் நட்பு விவரமா சொல்றது போது நாங்கள் அவுட் சைட் லாபி, அதாவது லாபியில் இருக்கும்போது மற்ற கட்சி உறுப்பினர்களுடன் பேசுவோம் பழகுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஒரு சிலர் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா நாங்க கேட்க வர்றது வந்து அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் நடக்கிறது எல்லாம் சட்டமன்றத்தை பொறுத்தவரை எப்படி செயல்படுகிறது, என்னென்ன நடைமுறைகள் அங்கே கடைபிடிக்கப்படுகின்றன, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுகிறார், அதற்கு அமைச்சர் என்ன பதில் சொல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணுறேன்னா ஜென்ரல் இஷ்யூ நான் ரேஸ் பண்ணுவேன். இதற்கு ஆதாரம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்கறது வந்து சபாநாயகருடைய வேலையாக இருக்க முடியாது. நான் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் பேப்பரில் ஆதாரம் கொடுத்தா பேப்பருடைய ஆதாரம் நான் எடுத்துக்க முடியாது. நீ முழுமையான ஆதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா இந்த ஆதாரத்தை ஏற்கனவே என்னுடைய அறையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ பேசுன்னு சொல்லுவாங்க. இது புது நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் தொகுதி சார்ந்த விஷயங்களை நீங்கள் எழுதி கொடுத்தா கூட நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறை இப்போ இருக்கக்கூடிய அவையில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறது, ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி சார்ந்த விஷயத்தை அமைச்சரிடம் நேரடியாக கேள்வி கேட்டு பதில் பெறுவது தான் வந்து எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை. நாங்கள் கேள்வி கேட்டோம், அவையில் பதிவாயிருச்சு, அது ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டோம், வந்துருச்சுன்றது வந்து எங்களுடைய வேலை கிடையாது. நாங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அமைச்சரிடமோ அரசிடம், ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் பார்த்தா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தனிப்பட்ட அதிகாரம்னா எங்கேயுமே கிடையாது. இருக்கிற அதிகாரம் அவையில மட்டும்தான். அவையில மட்டும்தான் எங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து கொள்ள. நிறைவு கருத்து நெருங்கிட்டோம். 5 நிமிடங்கள் இருக்கின்றன, 4 பேரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். திரு மாஃபா ராமதாஸ், இது குறித்து இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அதில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்பது அரசு கேபிள் தொடங்கப்பட்ட பொழுது இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் ஒளிபரப்பப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை ஏன் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அரசு கேபிளினுடைய நோக்கத்தில் அதுவும் ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சுட்டிக்காட்டிக்க அதுவும் ஒன்றாக இருந்தது, இன்றைக்கு ஏன் அதை தவிர்க்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள், ஆளும் கட்சியினுடைய மீதான விமர்சனங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்துவிடும் என்ற அச்சம் இதற்கு ஒரு காரணமா? கலைஞர் சொன்ன மாதிரி இல்ல, அது அடக்கமா இருந்த நம்ம அரசு டிவி இன்னைக்கு அரசு கேபிள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பரிமாணத்தோட எல்லா மக்களையும் ரீச் பண்ற மாதிரி வந்திருக்குன்றதை எதிர்க்கட்சிகள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவரே சொன்னார் அடக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 1% ஆட்கள் கூட போய் சேராம இருந்த அந்த அரசு தொலைக்காட்சி முதல்ல வந்து அவரு யார் எதை பத்தி பேசுறேன்னு பாருங்க. மருத்துவர் ராமதாஸ் பேசியது, அதான் மருத்துவர் ராமதாஸ் பேசுறாரு, அது அடக்கமா இருந்தது. இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு மக்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில போய் சேருது. அதுல வந்து நம்ம டிவி பத்தியே கேட்கல, அரசு கேபிள் டிவி துவங்கும் பொழுது லைவ் பண்ணுவோம் நோக்கம் அதுவாக இருந்தது, அதை ஏன் செய்ய மறுக்கிறா அப்படிங்கறத கேள்வியா இருந்துச்சு. நல்லது, நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லல. ரைட், நன்றி. இல்ல உங்களுடைய இவர் வந்து கேஸ் மென்ஷன் பண்றாரு. 2011ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்துல கேட்கும் பொழுது இது சபாநாயகருடைய தனிப்பட்ட அதிகாரம் சம்பந்தமான விஷயம், இந்த விவாதமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி மறுத்தாங்க. அது இன்றைக்கு அதையும் கூட சுட்டிக்காட்டிக்கலாம். நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். நிறைவாக திரு பீட்டர், உங்களுடைய நிறைவு கருத்து, இந்த தளத்தில் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது ஜனநாயகத்தில் வந்து சட்டமன்றங்கள் வந்து அதிகார ஊற்று, மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய அபிலாஷைகளை, ஏக்கங்களை, தேவைகளை, கோரிக்கைகளை வந்து பதிவு செய்கின்ற இடம். இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடம். இதை வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பார்க்க வேண்டும் என்று கேட்பது அவர்களது உரிமை. அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த சட்டமன்றத்தினுடைய கடமை. உலகமெல்லாம் ஜனநாயக நாடுகள் இந்த அருமையான சாதனத்தை தங்களுடைய ஜனநாயகத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்துகின்ற போது தமிழகம் மட்டும் அதிலே ஒரு தனி தீவாக இருந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் மன்றத்திலே மறைப்பதற்கான அவசியம் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஜனநாயகத்தின் தரம் உயர, மக்கள் அதிலே பங்கேற்க, விவாதங்கள் மேலும் பொருளுள்ள வாதங்களாக மாற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகுந்த தயாரிப்புடனும் பொறுப்புணர்வுடனும் வாதத்திலே பங்கு கொள்ள
இந்த ஒளிபரப்பு காட்சிகள் நிச்சயம் பயன்படும் நன்றி என்பது திரு எனது பீட்டர். கருத்து. நன்றி டாக்டர், உங்களுடைய நிறைவு கருத்தோடு இணைந்து இதில் நீதிமன்றம், நீதித்துறை இதில் இந்த விவகாரத்தில் அவர்களுடைய உரிமை என்னவா, அவர்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்பது என்னவா இருக்கும், அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தட் மீன்ஸ் நீதித்துறை இந்த விவகாரத்தில் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் ஆரம்பித்தே தீர வேண்டும், நேரலையாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை இடுவதற்கான சூழல் சட்டத்தில் இருக்கிறதா? அதோடு இணைந்து உங்களுடைய நிறைவு கருத்து. ஹலோ, சொல்லுங்க. நான் நிறைவாக ஒன்று முக்கியமாக சொல்கிறேன். மாப்பா அவர்கள் வந்து கேட்டாங்க, அதாவது வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றத்தில் நேரடி ஒலிபரப்பு வந்த பிறகும் கூட என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய நடந்த பல்வேறு விதமான ஊழல்களை அம்பலப்படுத்துவதற்கும் அதனால் காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னாலே இந்த நேரடி ஒலிபரப்பு தான் மிக முக்கியமான காரணம். இப்பொழுது கூட தமிழக சட்டமன்றத்தில் ஊழல் என்ற வார்த்தை, முறைகேடு என்ற வார்த்தைகளை பதிவாக விடாமல் தடுத்து விடுகிறார்கள். அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக ஒரு சிறிய குறையை சொன்னாலும் கூட அது பதிவாகாமல் தடுப்பது என்பதுதான் நேரடி ஒலிபரப்பை தடுப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே இந்த நோக்கம் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய மாண்பையே சீர்குலைக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 234 சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை தவிர்த்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்காக, இந்த மக்களுக்காக என்ன பேசுகிறார்கள், வாதாடுகிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரடி ஒலிபரப்பு மிக மிக அவசியம். நீதிமன்றம் கட்டாயம் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பளிக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் ஏற்கனவே மற்றவர் சொல்லி வருவது போல சட்டமன்றத்துக்கு இருக்கிற தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுக்கலாம். இருந்தாலும் கூட மக்கள் மன்றங்கள் நிச்சயமாக நேரடி ஒளிபரப்பு. நன்றி டாக்டர், நீங்களும் கூட உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நேயர்கள் மிக்க நன்றி. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. நிறைவு கருத்தை முராரி அவர்களிடமிருந்து பெற இயலவில்லை, அதற்காக வருகிறேன். நன்றி. 3 பேரும் அவையில் எங்களோட அரங்கில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. திரு பீட்டர் உங்களுக்கும், டாக்டர் கிருஷ்ணசாமி உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். நன்றி. இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேரலையாக இன்றைக்கு விவாதங்கள், தொலைக்காட்சி ஊடகங்களில் நேரலை விவாதங்கள் வந்த பிறகு அது மற்றொரு தளத்திற்கு பொதுமக்களிடம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்டவற்றில் அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய விவாதத்திற்கான ஒரு வெளியையும் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இதுபோன்ற ஒரு விவாத சூழல், ஒரு வாய்ப்பு சட்டப்பேரவையிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறார்கள். அதற்கான காலம் நிச்சயமாக கனியும் என்ற நம்பிக்கையோடு நாமும் நிறைவு செய்வோம். இந்த அளவிலே மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.